மனதில் இருப்பதை பகிர்ந்து பேசுங்கள், ஆனால் யாரிடம் பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். மனசு நிறைய விஷயங்களை சுமந்து கொண்டிருக்கும் நேரம். அந்த நேரத்தில் யாரிடமாவது பேசணும், என்ன மனக்கஷ்டமோ அதை வெளியே சொல்லணும் என்று தோன்றும். ஆனால் நண்பர்களே, மனதில் இருப்பதை பகிர்ந்து பேசுவது நல்லதுதான். ஆனால் யாரிடம் பேசுகிறோம் என்பது அதைவிட முக்கியம். இன்று இந்த வீடியோவில் ஏன் எல்லோரிடமும் மனக்கவலை பகிரக்கூடாது, சரியான மனிதரை எப்படி தேர்வு செய்வது, தவறானவரிடம் பகிர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம். பிரெயின் இஸ் பார்க் 1. மனதில் இருப்பதை அடக்கி வைத்தால் என்னாகும்? பலர் தங்களின் கவலை, கஷ்டம், மன அழுத்தம் எல்லாம் உள்ளுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். நான் மட்டும் தாங்கிக் கொள்கிறேன், யாருக்கும் சொல்ல விருப்பமில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து மன அழுத்தத்தை உள்ளுக்குள் வைத்தால் ஆங்ஸைட்டி அதிகரிக்கும், ஸ்ட்ரெஸ் உயரும், தூக்கம் குறையும், மன அமைதி கெடும், சிலருக்கு டிப்ரெஷன் கூட வரலாம். அதனால்தான் மனதில் இருப்பதை நம்பிக்கையுடன் பகிர்ந்து பேசுவது அவசியம். ஆனால் எல்லோரிடமும் பேசக்கூடாது. இதுதான் மிகவும் முக்கியமான விஷயம் நண்பர்களே. சிலர் நம்ம பிரச்சனையை கேட்பார்கள், ஆனால் உண்மையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் நம்ம ரகசியத்தை மற்றவர்களிடம் சொல்லிவிடுவார்கள். நம்ம பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். நம்மை குறை சொல்லுவார்கள், பின்னால் கேலி செய்வார்கள். அதனால் உங்கள் மனதை யாரிடம் திறக்கிறீர்கள் என்பதை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். 3. யாரிடம் மனதை பகிரலாம்? நம்பிக்கைக்குரிய மனிதர்கள், உங்களை மதிக்கும் மனிதர்களிடம் பேசுங்கள். உங்கள் கஷ்டத்தை கேட்டு புரிந்து கொள்வார்கள், குறை சொல்ல மாட்டார்கள், உதவ முயற்சிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களே உண்மையான உறவுகள். 2. உங்களை ரகசியமாக பாதுகாக்கும் மனிதர்கள். நீங்கள் சொன்ன விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்லாமல் வைத்துக் கொள்ளும் மனிதர்கள் மிகவும் முக்கியம். நான் சொன்னதை வெளியே சொல்ல மாட்டார்கள் என்று நம்பிக்கை இருக்க வேண்டும். 3. நல்ல ஆலோசனை தருபவர்கள். சிலர் நம்ம பிரச்சனையை கேட்டு மேலும் குழப்புவார்கள். ஆனால் சிலர் அமைதியாக கேட்பார்கள், சரியான ஆலோசனை தருவார்கள், நம்மை பாசிட்டிவாக மாற்றுவார்கள். அப்படிப்பட்டவர்களுடன் பேசுங்கள். யாரிடம் பேசக்கூடாது? எப்போதும் நெகட்டிவாக பேசுபவர்கள், காசிப் செய்பவர்கள், மற்றவர்களின் ரகசியத்தை வெளியே சொல்லுபவர்கள், உங்களை கீழே இழுக்கும் மனிதர்கள், உங்கள் வேதனையை கேலி செய்பவர்கள், இவர்களிடம் உங்கள் மனதை திறக்காதீர்கள். சில நேரங்களில் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படும். சில மனக்கவலைகள் நண்பர்களிடம் பேசுவதால் மட்டும் சரியாகாது. தொடர்ந்து கவலை, பயம், தனிமை, மன அழுத்தம் இருந்தால் ஒரு கவுன்சிலர் அல்லது மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலுடன் பேசுவது நல்லது. உதவி கேட்பது பலவீனமில்லை, அது ஒரு தைரியம். நண்பர்களே, உங்கள் மனதில் இருக்கும் வலியை தனியாக சுமக்க வேண்டாம். பேசுங்கள், ஆனால் சரியான மனிதரிடம் பேசுங்கள். ஏனெனில் சரியான ஒருவரின் ஒரு வார்த்தை கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற மனலம் மற்றும் மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.